சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. செல்வி போங்க. மாப்பிள்ள சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. எங்க போனாங்க? ஐயோ செல்வி. கடவுள் ஏன் இப்படி என்னாச்சுன்னு சோதிக்கிறாரு? தெரியலையே கடவுளே. செல்விமா அம்மா, செல்விமா கண்ணை தாயே. திறந்து பாருமா. அம்மாடி, செல்வி கண்ணை திறந்து செல்வி பாருமா. எந்திரிமா. ஐயோ சீக்கிரம் கொடு. சீக்கிரம். செல்வி செல்வி அம்மாடி, மாடி. செல்வி, செல்வி செல்வி, எழுந்திருமா. என்ன செல்வி. ஆச்சுமா? மாடி எந்திரிமா. செல்வி, அம்மாடி, இங்க பாரு. ஐயோ, செல்விமா என்னமாச்சு? உன் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? என்னன்னே தெரியலமா. இது வரைக்கும் நல்லாதான் வந்த. திடீர்னு எனக்கு தலை சுத்திருச்சு. ஏய், கொடுங்க. இந்தாங்க, இந்தா, கொடுங்க. தண்ணி குடி. இந்தா. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. ஐயோ, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு இப்ப தெரியலையே. எப்படி இருக்கு? என்னம்மா ஐயோ, என்னாச்சு? தெரியலங்கய்யா, உடம்பு நெருப்பா கொதிக்குது. இல்லம்மா, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். வேண்டுதலுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் 3 தடவை முங்கி எழுந்திருச்சு வரேன். வந்து வேண்டுதல் ஆரம்பிச்சிடலாம். செல்வி இரு. உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. இந்த நேரத்துல வேண்டுதல் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் போகாத. குளிர் ஜுரம் வந்துரும். நீ ஒண்ணும் குளிக்க வேண்டாம் இப்போ. அப்பா, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. எல்லாமே எனக்கு லேசாதான் இருக்கு. இதெல்லாம் அந்த அம்மன் கொடுக்கிற சோதனை தான். நான் இந்த சோதனையை மீறி என் வேண்டுதலை முடிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல செல்விமா, நீ இவ்வளவு நாளா உன் உடம்ப வருத்திக்கிட்டு வேண்டுதல் செஞ்சதெல்லாம் போதும். இன்னைக்கு உன் உடம்பே நெருப்பா கொதிக்குது. நீ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாதுமா. உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. சொன்னா கேளு மா. நான் இது எல்லாமே யாருக்காக செய்யறேன்? எல்லாம் வேலுக்காக தானே. இப்படி கஷ்டம் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே நான் இந்த வேண்டுதலையே செய்ய ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் இப்படி பாதையிலேயே விட்டுட்டு போனேன். எப்படிமா? என்னால எப்படி இருக்க முடியும்? அதுக்காக இப்படி தண்ணியில முங்குனா உன் உடம்பு என்னத்துக்கடி ஆகுறது? மா, எனக்கு எதுவும் ஆகாது. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு அந்த அம்மன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு என் உடம்பு இருந்தாலும் அந்த அம்மன் நான் வேண்டுதலை முடிக்க எனக்கு பலத்தை கொடுப்பா. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. நான் என் வேண்டுதலை முடிச்சிட்டு தான் வருவேன். செல்வி சொன்னா கேளு செல்வி. இல்லைங்க செல்வி மா. சொன்னா கேளுமா. ஏமா அடமுடிக்கிற? ஐயோ செல்விமா. மா, என்ன தடுக்காதீங்கம்மா. நான் என் வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ. செல்விமா சொன்னா கேளுமா. செல்வி, அம்மாடி, சொல்ற பேச்சை வேண்டாம்மா. கேளுமா. செல்வி பாத்து. என்னம்மா நீ? நான் நல்லாதாம்மா இருக்கேன். செல்வி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உன் உடம்புக்கு முடியாத சமயத்துல மேற்கொண்டு இதை செய்ய முடியுமா? என்னால முடியும் மாமா. செல்விமா. ஐயோ செல்வி, செல்வி கொஞ்சம் நெல்லு. என்ன சத்த? என்ன இது கையெல்லாம்? என்ன கொப்பளமா இருக்கு? எங்க காட்டுமா. என்னது இது? அம்மா, உடம்பு முழுக்க அம்மா போட்டிருக்குமா. ஐயா, என்ன என்ன சொல்றீங்க? ஆமாமா, செல்வி மேல அம்மன் இறங்கியிருக்காமா. ஐயோ, ஐயா, இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கப்போ இப்படி உடம்பெல்லாம் அம்மா போட்டிருக்கே. இது எப்படி நல்லதா எடுத்துக்க முடியும்? இப்ப என்ன பண்றது? என்னம்மா இது? அம்மா போட்டிருக்குன்னு சொல்றாங்கடி. நாம அவ வேண்டுதலுக்கு தடை பண்ணலாம் நினைச்சோம். அந்த அம்மனே அவ வேண்டுதலை தடை பண்ணி அம்மா போட்டுருச்சு. ஐயா, இங்க பாருங்க. எனக்கு என்ன ஆளும் பரவாயில்ல. நான் வேண்டுதலை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில நீ எந்திரிச்சு நடக்க கூட கூடாது. என்னங்க ஐயா இது? இப்படி வேண்டுதல் செய்ய நினைக்கும் போது இப்படி அம்மா போட்டிருக்கேன். நாங்க இப்ப என்ன செய்யறது? என்னன்னு நினைக்கிறது? அம்மா, யாரும் வருத்தப்படாதீங்க. இதை கெட்ட சகுனமா யாரும் நினைக்க வேண்டாம். ஏங்க ஐயா, அம்மனுக்கு வேண்டுதல் செய்ய வந்தவளுக்கு இப்படி அம்மா போட்டிருக்குன்னா அது அபசகுணம் இல்லாம அப்புறம் வேற என்னது? எனக்கு என்னமோ
செல்வி அம்மனுக்கு செஞ்ச வேண்டுதல்ல ஏதோ குறை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அம்மன் அதோட கோவத்தை காட்டதான் உடம்பு முழுக்க அம்மையா போட்டு வச்சிருக்கு. சரியா சொன்னடி கீர்த்தி. அம்மா போட்டிருக்கும் போது எப்படி வேண்டுதலை முழுசா முடிக்க முடியும்? அம்மா தாயே, நான் உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது வேண்டுதல்ல தவறு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு மனசு இறங்கிடுமா. ஆனா இப்படி என் வேண்டுதலை மட்டும் பாதியில நிறுத்துற மாதிரி பண்ணிடாத. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். கலங்காதம்மா. நீ உன் வேண்டுதல்ல இது வரைக்கும் எந்த குறையும் வைக்கல. நிச்சயமா அந்த அம்மனுக்கு உன் மேல எந்த கோபமும் இருக்காது. அப்ப அம்மா போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. இத பாருங்க அம்மா, இந்த தாய் அவ பக்த மேல கோபத்துல இருந்தா மட்டும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். தன்னை நேசிக்கிறவங்க மேலையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரதா இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்காகவும் அவளே இறங்கி வந்து தான் பக்தைய காப்பாத்துறதுக்காக இப்படி நடக்குமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு செல்விக்கு ஏதோ உயிர் போற பெரிய ஆபத்து ஏற்பட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெய்வம் அதை காப்பாத்தி கொடுக்கறதுக்காக தான் செல்வி உடம்புல அம்மனே இறங்கி செல்வியை பாதிக்க விடாம பண்ணியிருக்காமா. ஐயா, அப்ப என்னோட வேண்டுதல் நான் இப்போ என்ன பண்றது? கவலைப்படாதம்மா, இதுக்கும் அந்த அம்மனே ஒரு தீர்வு சொல்லுவா. நீங்க முதல்ல செல்வியை கூட்டிட்டு வாங்க. சரிங்கய்யா. வாங்கம்மா. என்னங்க? வாங்க. செல்வி, அதான் ஐயாவே சொல்லிட்டாருல, வாமா. வாமா. வா வாமா, வா. பாத்து பாத்து மெதுவா. வாங்க மச்சான். என்னம்மா அந்த ஐயா இப்படி பேசிட்டு போறாரு? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. நாம அவளை சாகடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த தெய்வம் வந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்து அவளை காப்பாத்திருச்சே. இங்க பாரு. எத? இங்க பாரு. யாரு எது? ரொம்ப நேரமா அந்த அம்மா நம்மள இப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கா. ஒருவேளை நம்ம பண்ண விஷயத்தெல்லாம் அந்த அம்மா பாத்துருக்குமோ? என்னடி சொல்ற? ஆமாமா, தெப்ப குளத்துல ஒயரை தூக்கி போட்டதை இந்த அம்மா பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அது பாக்குற பார்வையை பார்த்தா நேரா என் புருஷன்கிட்ட சொல்லி பத்தி வச்சிருமோன்னு எனக்கு பயமா நீ இருக்கு. வேற பேசாம இரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் எல்லா பக்கமும் சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு தான் உன்னை வைக்க சொன்னேன். நீயே வாயை திறந்து மாட்டி விட்டுறாத. நம்ம இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம், நீ வா. ஏன் இடத்துக்கே வந்து என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா?